ஹாய் गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கே ஒரு திருச்சியிலேருந்து ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஜங்ஷனில் தான் இருக்கேன். இங்கேருந்து நம்ம சென்னை போகிறோம். அது எந்த ட்ரெயின் கேட்டிங்கன்னா மெமோ எக்ஸ்பிரஸ். ராக் ஃபோர்ட்டோ மங்களூரே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க டைம் தெரியும், தாம்பரத்தில் ட்ராக் வேலை நடக்கிறனால மங்களூரை திருச்சி வரைக்கும் போட்டாங்க. ஸோ ராக் ஃபோர்ட் மட்டும்தான் இப்போ டெடிக்கேட்டாக ஒரே வண்டி இருக்குது. டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நாம் இன்றைக்கி அந்த மெமோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே சண்டே இங்கேருந்து இப்போ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் வரைக்கும் போகுது. மெயின் லைனில் போகுது. பார்த்துங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக போகுது. க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குன்றது நான் தெரில. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ட்ரெயின் இருக்குமான்றதே தெரில. ஏன்னா பார்த்திங்கன்னா முந்தானத்து வெள்ளிக்கிழமை தாம்பரத்துலேருந்து கிளம்பும்போது லேட்டாக தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருந்து தாம்பரத்துலேருந்து வண்டி போகுதுன்னு. அப்போ வண்டி ஃப்ரீயாக போச்சுன்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். பட் இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் சண்டே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா அந்தி உதயாவுக்கு ஒரு மாற்றாக தான் விட்டுருக்காங்க. ஏன்னா அந்தி உதய கேன்சல் பண்ணிட்டாங்களா. ஸோ அதுக்காக திருச்சியிலேருந்து அந்த மெயின் லைனில் ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஸோ வாங்க, டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆச்சு. ஸோ 11 மணி தான் நம்ம ட்ரெயின். அப்படியே ராக் ஃபோர்ட்டையும் பார்த்துட்டு நம்ம ட்ரெயினை போய் பார்ப்போம். ஒரு நல்ல விண்டோ சீட்டாக பார்த்து பிடிச்சி உட்காருவோம். ஆனால் இன்றைக்கி கும்பல் எப்படி ஏற போதோ தெரில, வீடியோ எப்படி எடுக்க போகிறேன்றது தெரில. ஸோ வாங்க, ஜேர்னியை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் மக்களே, நம்ம திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா டார்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுற மக்களே. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அது அன்ரிசர்வ் ஏரியா. ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். டிக்கெட் அங்கே தான் எடுத்தேன். ஸோ வாங்க போவோம். நம்ம ஊர் நல்லா காற்றடிக்குது மக்களே. ஜில்லு ஸ்டேஷனில் சூப்பராக இருக்குது. காய்ஸ் இதுதான் காய்ஸ் வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. நம்ம தான் இங்கே தான் டிக்கெட் எடுத்தோம். ஸோ வந்து நான் சொல்லி தான் எடுத்தேன், மெமோ எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி. ஸோ அதனால் எனக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி தாம்பரம் 130 போட்டிருக்கு விரைவு. ஸோ வாங்க போவோம் மக்களே. ஸ்டேஷனுக்குள்ளே உள்ள என்ட்ரியான வந்தோடனே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் ஏசி எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ லான்ச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். வாங்க, இது ராக் ஃபோர்ட் மக்களே. கைஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளாட்ஃபார்ம்ன்றது என்ன தெரில. ஏன்னா பிளாட்ஃபார்ம் போடலை. ஸோ அதனால் இன்னும் டைம் இருக்குது, 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. நம்ம மேலே போய் பார்க்குறேன் எதுவும் பிளாட்ஃபார்ம் எது இருக்கான்னு. ராக் ஃபோர்ட் நிற்கிது. ஸோ வர ட்ரெயின் போகிற ட்ரெயின்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இருக்குது. நம்ம ட்ரெயின் 11 மணிக்கு தான். ஸோ பிளாட்ஃபார்ம் அது வரைக்கும் போடுவாங்கன்னு பார்ப்போம். நிற்கி தான் பார்ப்போம். நின்றுச்சுன்னா போய் அதை கவர் பண்ணுறேன். இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். ஸோ வாங்க போய் பார்ப்போம். வர ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொல்லம் எக்ஸ்பிரஸ், கொல்லம் மெயில். கைஸ் இருக்கிற 8 பிளாட்ஃபார்ம்னு பார்த்தேன். நம்ம பையில காணோம். அங்கே ஒரு மெமோ நிற்கிது. ஸோ வந்து அது மெமோன்னு தான் நினைக்கிறேன். லாங்கில் இருக்கனால கரெக்டாக தெரியல. டெமோன்னு அங்கே நிற்கிது. இது பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஹவுரா வீக்லி எக்ஸ்பிரஸ். அவன் பக்கத்தில் நிற்கிறேன் மேங்களூர் எக்ஸ்பிரஸ். இவனை தான் சென்னை போனதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ திருச்சியிலேருந்து காலையில் கிளம்புவான் மங்களூருக்கு. மக்களே டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் மெமோ வருது. நானும் யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். நிறையா மக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஸோ வாங்க, எப்படி ஏறி எப்படி எடுக்க போகிறோம்ன்றது தெரில. நிறைய ஸ்டாப்பிங் வேறு கொடுத்துருக்கான். ஏன்னா அடுத்து வந்து திருவரம்பூர் போதலூர் நிறையா கொடுத்துருக்கான். ட்ரெயின் வரட்டும், ஒரு விண்டோ சீட்டாக பார்த்து பிடிப்போம். தாம்பரம் டோர் வீரெலாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஸோ வாங்க ஏறுவோம். மக்களே நம்ம லோக்கல் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் அட்டாச்மெண்ட்டு இருக்கும் மக்களே. ஸோ அதுவுமே காட்டுறேன். நம்ம இன்றைக்கி செலக்ட் பண்ண சீட்டு எமர்ஜென்சி விண்டோ. ஸோ இங்கே தான். கைஸ் நான் வந்து ட்ரெயின் வந்து நம்ம லோக்கல் ட்ரெயினுக்குள்ள சீட்டு அந்த மாதிரி சீட்டுன்னு நினச்சேன். நல்ல வேலை இந்த மாதிரி சீட்டு தான். ஒரு நிம்மதியாக வருது. ஒரு 8 மணி நேரம் ஜேர்னி. ஸோ எப்படி போகிறோம் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆன் டைம் போக வாய்ப்பு கிடையாது 6 மணிக்கு. ஏன்னா அந்த மெயின் லைன் போகிறனால நிறைய சிக்னல் இஷ்யூலாம் வரும். ஸோ 6 மணிக்கு போனாங்கன்னா வேறு லெவலாக தான் இருக்கும்.
ஜேர்னி நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம் வாங்க. எமர்ஜென்சி விண்டோ போதும், நமக்கு இதுக்கு மேலே நம்ம வெளியே போய் இறங்கி பேசணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த வண்டி நிறைய பேத்துக்கு இன்னும் தரல அப்படின்றதுனால ட்ரெயின் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தஞ்சாவூருக்கு போன போகிறப்ப வண்டி ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே பார்ப்போம் வாங்க. கைஸ் சீட்டை பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து 3 பேர் உட்காரதும், ஸோ அந்த சைடு 2 பேர் உட்கார மாதிரி. ஃபேனுக்கு நேரம் உட்காந்துருக்கேன்ப்பா, நல்லா காற்று வருது. ஸோ நான் வந்து எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்று அந்த மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படி தான் எதிர்பார்த்து வந்தேன். பட் சர்ப்ரைஸிங்காக க்ரௌடே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மிடில் இருக்க நிறைய பேர் ஏறிட்டாங்க. நான் முன்னாடியே இருக்கிறதுனால ஸோ 1-2 பேசஞ்சர் தான் இருக்கும். நிறையா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. நான் அந்தியோதயாவுக்கு பதிலாக தான் நினச்சேன். எனக்கு வேரிஸ்மே ட்ரெயினில் அந்த ட்ரெயின் காட்டலைங்க. ஒரு சில பேர்த்து காட்டுது, ஒரு சில பேர்த்து காட்டலை. இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவரம்பூர், பூதலூர், தஞ்சாவூர் நிறையா கொடுத்துருக்காங்க. இதே அந்தியோதயா எடுத்திங்கன்னா டேரெக்டாக வந்து நமக்கு தஞ்சாவூர் தான் இங்கேருந்து. ஏன்னா அது சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி, இவன் வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகரினால நிறையா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 மணி வந்து தாம்பரம் கொடுத்துருக்காங்க. 7 மணிக்கு போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11:45 போகுது. ஸோ 12 மணிக்கு தான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். வாங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி போவோம். அதே மாதிரி வண்டி நம்பர் சொல்ல மாட்டேன். 06166 திருச்சிராப்பள்ளி டு தாம்பரம் மெமோ எக்ஸ்பிரஸ். காய்ஸ் இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேட்டகரியில் வரனால இதில் டாய்லெட் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்குது. வந்தோடனே பார்த்தேன் க்ளீனிங் இல்லை. ஒரு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு போனாங்க, வந்து நல்லா தான் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல ஒரு பாராட்டின ஒரு விஷயம் தான். ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ மணி வந்து 12 போகுது. 12 மணிக்கு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தெரியல மக்களே. மக்களே நம்ம ட்ரெயினுக்கு சவுண்டு கொடுத்து வண்டி எடுத்தாச்சு. ஹாரன் கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க. வண்டி எடுத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:10. ஸோ 12:10 போல் எடுத்திருக்காங்க. மக்களே. ஸோ இப்போ ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, தஞ்சாவூர் லைன். இந்த லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது. ஸோ இது வந்து சென்னை லைன். கிட்ட ஒரு பக்கம் காட்டுறேன் பாருங்க. பக்கத்தில் ஒரு ட்ராக் போய் தெரியுதுங்களா உங்களுக்கு? வீட்டில் நல்லா தெரியல, வாய்ப்பு இல்லை. ஸோ அது சென்னை போகிறதுக்கான லைன். அங்கிட்டு நம்ம தஞ்சாவூர் லைனில் உள்ள பூந்தாச்சு. திருவரம்பூர் இந்த இடத்துல அந்தியோதயா பிச்சுக்கிட்டு போவோம் ஸ்பீடில்.
ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க, புரியுதா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12:30க்கு நம்ம திருவரம்பூர் இருக்கோம். ஸோ திருவரம்பூரில் ஏற நம்ம பார்த்துருப்பீங்க, ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரில அப்படின்றதுனால தான். என்னோட கணிப்புப்படி தஞ்சாவூர் கும்பகோணத்தோட கும்பல் அதிகம் வரும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போமே, வாங்க. தூங்குறோம் இந்த ட்ரெயினில். என் கூட இருந்தார், பின்னாடி படுத்துட்டு இருக்காங்க. அவர் அங்கே ஏறி படுத்தவர் தான், செம்ம தூக்கம் நம்புறாரு. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனுங்க இந்த ட்ரெயினு. கூதலூர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தஞ்சாவூர் தான் ஸ்டாப்பிங்கு. ஒரு 30 செகண்ட் தாங்க நின்றுருக்கோம், எடுத்துட்டாங்க. பாபநாசம் மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து பாபநாசம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ அதே அந்த 1 hour டிலே, 1 hour 5 minutes டிலேயில் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மணி ஆயிரம் நினைக்கிறேன் தாம்பரம் ரீச் பண்ணுறதுக்கு. இது நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனுமே பேச நிறைய பேர் ஏறலை. ஏன்னா நான் எதிர்பார்த்தது வந்து நிறைய பேர் ஏறுவாங்க அப்படின்றது யாருக்குமே பெருசாக தெரில. அப்படின்றதுனால நிறைய பேசஞ்சர் ஏறலை. கும்பகோணம் மயிலாடுதுறை தாண்டி அதுக்கு ஒரு பேசஞ்சர் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கம்மியாக தான் இருக்குன்னு பார்க்குறேன். குறைகள்லாம் படுத்துட்டு தான் இருக்காங்க பாருங்கள். நானும் இந்த ஒரு சுற்று தான் படுத்துருக்கேன். ஸோ நானும் வீடியோ எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நல்லா தூங்கிட்டு போகலாம். வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உட்காந்துட்ருக்கேன். காய்ஸ், நம்ம மயிலாடுதுறை வந்தாச்சு. தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறையில் எதிர்பார்த்த அளவுக்கு பேசஞ்சர் யாருமே ஏறலை. ஏறினவங்களாம் எப்படி படுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா ஃப்ரீயாக தூங்குறாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு கும்பல் இல்லை மக்களே.
கைஸ் விழுப்புரம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதே அந்த 1 hour டிலே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் யாருமே அந்தளவுக்கு ஏறவே இல்லை. எல்லாம் அந்த சீட்டில் அப்படியே ஆக்குபை பண்ணி படுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கண்டிஷன்லேயே தான் இருக்கோம். யாரும் பெருசாக எங்கள் கோச்சிலையும் ஏறல. எல்லா கோச்சிலையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த ட்ரெயின் இன்னும் பெருசாக யாருக்கும் தெரில. ஸோ சடனாக போட்டதுனால யாருக்கும் தெரில. இது ரெகுலராக ரன் ஆச்சுன்னா நல்ல ஒரு க்ரௌட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வர்றப்போ நம்ம வந்து நிறைய ஸ்டேஷனை கவர் பண்ணியிருக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கவர் பண்ணியிருக்கோம், கும்பகோணம் கவர் பண்ணால் மயிலாடுதுறை வந்திருக்கும். ஸோ அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில் நிறைய ஸ்டாப் இருந்தது. எல்லாமே கவர் பண்ணணுன்னு தான் பார்த்தேன். பட் ஸ்லீப் அந்த சிங்கிள் சீட்டு படுத்தே இருந்தேன்ல. ஸோ அதனால தூங்கிட்டேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நேற்று சென்னையிலேருந்து போகிற பார்த்திங்கன்னா ராக்ஃபோர்ட்டில் செங்கல்பட்டுலேருந்து தான் ராக்ஃபோர்ட் போச்சு. ஸோ அதனால் அந்த ட்ரெயினை 12:45 ஏறி திருப்பி அங்கே இறங்கி தூக்கல் நேற்று ஒரு 3.5 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு தான் போச்சு. அந்த ஒரு காரணம் தான். இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரௌடு இருக்கும்னு தான் எதிர்பார்த்தேன். பட் எதிர்பார்த்தது நடக்கலை. ஸோ ஃப்ரீயாக இருக்குது. எல்லாருமே ஏறினதுலேருந்து படுத்து தூங்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நானுமே கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கு அப்புறம் வந்து செங்கல்பட்டு, தாமரந்தா, நானும் போய்ட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போகிறேங்க. ஏன்னா மார்னிங் ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் போகணும். ஸோ அடுத்து செங்கல்பட்டுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். தாம்பரம் ரீச் பண்ணியாச்சு காய்ஸ், தெரியுதா? ஸோ தாம்பரம் ஸ்டேஷன் வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் செங்கல்பட்டுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன்னு. செங்கல்பட்டில் வந்துட்டேன். இப்போ எந்திரிக்கவே முடியல, செம்ம டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே படுத்தனால தூங்கிட்டேன். ஸோ ஒரு 1 hour டிலேலாம் வந்துட்டாங்க. ஸோ வந்து நான் என்ன நினச்சேன், ஏதாவது கொஞ்சம் ஒரு 1/2 hour டிலே அந்த மாதிரி தான் வரும், பிக் பண்ணி வருவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதே டிலேயில் அப்படியே வந்து இறக்கி விட்டாங்க. நல்ல ஒரு ஜேர்னி, சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.